ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான அனைத்து தகவல்களையும் தற்போது வெளியே கூற முடியாது என்றும் அனைத்து கட்சி கூட்டம் முடிந்த பிறகாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறியிருக்கிறார். இந்த தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாதத்திற்கு எதிராகவும் தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் இந்தியா எடுத்திருக்கக்கூடிய திடமான நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்தூர் பார்க்கப்படுகிறது. பெஹல்காம் தாக்குதலில் 26 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். இதில் பதில் தாக்குதல் நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்தூர் நேற்று இந்திய தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவம் முப்படைகளுடைய தாக்குதலாக இதை பார்க்கின்றோம். இதில் 100 தீவிரவாதிகள் பலியாகி இருக்கலாம் என்று தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த தகவலை அனைத்து கட்சி கூட்டத்தில் பகிர்ந்திருக்கிறார். பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தினால் அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து விதமான இராணுவ தளவாடங்கள் மற்றும் உபகரணங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய விஷயத்தையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மட்டுமல்ல, ஆபரேஷன் சிந்து தொடர்பான அனைத்து தகவல்களையும் தற்போது வெளியே கூற முடியாது என்பதனால் அதில் இருக்கக்கூடிய சில முக்கிய அம்சங்களை மட்டும் அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் பார்க்கின்றோம். இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூரில் பாக் தீவிரவாதிகள் 100 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்ப அந்த அனைத்து கட்சி கூட்டம் மத்திய அரசு ஏற்கனவே அழைப்பு கொடுத்திருந்தது. இதில் பிரதான எதிர்க்கட்சி உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சியும் கலந்திருக்காங்க. இப்ப இதுல 100 தீவிரவாதிகள் பலியாகி இருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. முக்கியமான அம்சங்கள் என்னெல்லாம் இதுல பகிரப்பட்டிருக்கு சிவா? நிச்சயமாக கோபால், இந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக பயங்கரவாதிகளுடைய குடியிருப்புகள் நோக்கி மத்திய அரசு முப்படைகளை கொண்டு மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் என்ற அந்த தாக்குதல் தொடர்கிறது என்ற ஒரு விவரத்தை தான் அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஏன் இது தொடர வேண்டும், தொடர்வதற்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் தேதி அதிகாலையில சுமார் 1-1:30 மணி அளவில் நடத்தப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்ல பயங்கரவாதிகளுடைய குடியிருப்பு, குறிப்பாக எல்இடி, ஜேஇஎம் போன்ற பயங்கரவாத குடியிருப்புகள் எல்லாம் தகர்த்தப்பட்டிருக்கின்றன. இந்த பயங்கரவாத தாக்குதல்ல 100 தீவிரவாதிகள் வரை 100 பயங்கரவாதிகள் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவல் என்பது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் வாயிலாக பகிரப்பட்டிருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த தகவலை அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. ஏனென்றால் 9 இடங்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட அந்த தாக்குதல். இந்த 9 இடங்கள் என்பது பாகிஸ்தான் மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் 4 இடங்கள், அதே போன்று பாகிஸ்தான் பகுதியில் ஒரு 5 இடங்கள் என ஒட்டுமொத்தமாக 9 இடங்கள்ல பயங்கரவாதிகளுடைய குடியிருப்புகளை நோக்கிதான் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 100 பயங்கரவாதிகள் வரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை தான் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லையோரம் இந்திய எல்லையில இருக்கக்கூடிய பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் தொடர்ந்து சிறிய அளவிலான ஒரு தாக்குதலை மேற்கொண்டு வருவதாகவும் அதுல அப்பாவி மக்கள் பலர் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியா மேற்கொண்ட தாக்குதல்ல ஒரே ஒரு சாமானிய மக்கள் கூட, ஒரே ஒரு பொதுமக்கள் கூட பலியாகாத நிலையில இந்த தாக்குதல் என்பது மிகவும் ஒரு துல்லியமாக பயங்கரவாதிகளை நோக்கி, பயங்கரவாத ஆக்கிரமிப்பு நோக்கிதான் நடத்தப்பட்டது. உளவுத்துறை அளித்த ஒரு துல்லியமான தகவலின் பேரில் தான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே இதுல அப்பாவி மக்கள் ஒருவர் கூட, பாகிஸ்தானியர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அப்பாவிகளாக இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் ஒருவரும் கொல்லப்படக்கூடாது என்பதுல மத்திய அரசு மிகவும் தெளிவாக இருக்கிறது, தீவிரமாக இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலேயே பயங்கரவாத குடியிருப்புகளை நோக்கி நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்ல 100 பயங்கரவாதிகள் வரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கக்கூடிய இந்த 100 என்பது சற்று அதிகரிக்கலாம் அல்லது சற்று குறையலாம், ஆனால் 100க்கு மிகாமல் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விவரத்தை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ராகுல் காந்தி இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த தாக்குதல் நடத்துவதற்கு ஏற்கனவே நாடு முழுவதும் ஒத்திகை நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்ட பிறகு இந்த தாக்குதல் நடத்துவதற்கான காரணம் என்ன, அவசியம் என்ன என்ற போன்ற கேள்விகளை எல்லாம் ராகுல் காந்தி எழுப்பியிருப்பதாகவும் அதற்கு அந்த அமைச்சர்கள், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர், பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டவரெல்லாம் தங்களுடைய பதிலை வழங்கியிருக்கிறார்கள். இதுல கிரண் ரிஜிஜு தெரிவித்த ஒரு கருத்து என்பது இந்த ஆபரேஷன் சிந்தூர்
தொடர்கிறது என்ற ஒரு விவரத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா நடத்திய தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் தொடர்ந்து அப்பாவி மக்களை நோக்கி, அப்பாவி மக்களுடைய குடியிருப்புகளை நோக்கி தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. எனவே இதற்கு நிச்சயமாக ஒரு பதிலடியை இந்தியா வழங்கும். அந்த அடிப்படையிலேயே ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது என்ற ஒரு விவரத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இதனால் அந்த எல்லை பகுதியில தொடர்ந்து ஒரு போர் பதற்றம் நிறைந்ததாகவே அந்த பகுதிகள் காணப்படுகிறது. தொடர்ந்து 2 நாடுகளும் இருக்கக்கூடிய வீரர்கள் அந்த பகுதியில ஒரு போர் சூழலை சந்தித்து வரக்கூடிய நிலையில அப்பாவி மக்கள், இந்திய மக்கள், குறிப்பாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய மக்களும் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களும் தொடர்ந்து கொல்லப்பட்டு வரக்கூடிய விதம் அவங்களுடைய குடியிருப்புகள் தாக்கப்படக்கூடியவர்களும் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. ஏற்கனவே பல்வேறு விமான நிலையங்கள் 10ஆம் தேதி வரை இயங்காது என்று ஏற்கனவே மத்திய அரசு தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில இந்த விமான நிலையங்களை பொறுத்தவரை ஜம்மு, ஸ்ரீநகர், லே, ஜோத்பூர், அமிர்தசரஸ், பூஜ், ஜாம்நகர், சண்டிகர், ராஜ்கோட் உள்ளிட்ட விமான நிலையங்கள் எல்லாம் மே 10ஆம் தேதி வரை, மே 10ஆம் தேதியிலிருந்து மூடப்படுவதாக ஏற்கனவே தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மே 10ஆம் தேதியிலிருந்து கூட தொடர்ந்து அது மூடப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தான் நேற்று இரவெல்லாம் பூஞ்ச் பகுதியில தொடர்ந்து அவருடைய தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். சீனா வழங்கிய ஏவுகணையை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், அந்த உதிரி பாகங்கள் எல்லாம் அந்த பகுதியில, குறிப்பாக பூஞ்ச் பகுதியில, பஞ்சாப் பகுதியில எல்லாம் அந்த உதிரி பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில கூடுதலாக பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்க கூடும் என்ற ஒரு நிலையும், அப்பாவி மக்கள் மீது, இந்திய மக்கள் மீது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது என்பதனையும் அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.